தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதான் பூக்களும் பூகுமோ? அழகாய் மனதை பறித்து விட்டாலே. மாமா, சொல்லுப்பா மணி. காலையில ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொன்னியே, என்னப்பா? மாமா, அது பவித்ரா பத்தி தான் கொஞ்சம் பேசணும்னு நினைச்சேன் மாமா. என்ன பவித்ரா பத்தியா? என்னப்பா பேசணும்? இல்ல மாமா, நேத்து வீட்ல போர் அடிச்சதுன்னு சொல்லிட்டு பவித்ராவோட கடைக்கு போயிருந்தேன். என்ன மாமா நீங்க, வயசு பொண்ணுங்க 2 பேரும் தனியா கடையை நடத்திட்டு இருக்காங்க. நீங்க அத பத்திலாம் எதுவும் கேட்க மாட்டீங்களா? ஏதாச்சும் பிரச்சனைனா என்ன மாமா பண்ண முடியும்? அவங்க சின்ன பொண்ணுங்க, அவங்கள நம்பி கடை பொறுப்ப. அட ஏயா மணி கேக்குற? இத நான் எத்தனையோ முறை சொல்லி பார்த்துட்டேன். வயசு பிள்ளை, கல்யாண வயசுல இருக்க பிள்ளை, அவளெல்லாம் தனியா இந்த மாதிரி கடைக்கெல்லாம் அனுப்ப வேண்டாம். ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணத்தை பண்ணி அனுப்பி விடுன்னு சொன்னா, என் பிள்ளை சொந்த காலில் தான் நிப்பா, அவளுக்கு ஒண்ணு வராது பிடிக்காதுன்னு இவனும் இவன் பொண்டாட்டியும் சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னத்த சொல்றது? நான் சொன்னா எவளும் கேட்க மாட்டேன்றாங்க. நீயாச்சும் சொல்லு, உன் மாமன்காரன் கேக்குறானான்னு பாப்போம். அதானே மாமா, அத்தை சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? வயசு பிள்ளை, அவங்கள நம்பி அவங்க 2 பேரை மட்டும் கடையில உட்கார வச்சா நல்லாவா மாமா இருக்கு? யாராச்சும் ஆம்பளை துணைங்க இருந்தா தானே நல்லா இருக்கும். ஏதாச்சும் பிரச்சனைனா என்ன மாமா பண்றது? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அவளை கேட்டா, அது அந்த பொண்ணு யாரு, மீராவா? அவளோட அப்பா அப்பப்ப உட்காருவாங்களாமா. ஏன் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த கடையில பங்கு இருக்கா? என்ன மாமா நீங்க, எனக்கு தெரிஞ்சு நீங்க கடை பக்கமே போற மாதிரியே தெரியல. அவங்க மட்டும்தான் பண்றாங்கன்னா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்க எப்படி சும்மா இருக்கிறீங்க? ஏ மணி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க அண்ணா குடும்பம் மாதிரிதான். இதுல என்ன தப்பு இருக்கு? சின்ன வயசுல இருந்து 2 பிள்ளைங்களும் ஒன்னாதான் வளர்ந்தாங்க. அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல. 2 பேருக்குமே அதுல பங்கு இருக்குல்ல, அப்புறம் என்ன? அதெல்லாம் சரிதான் மாமா. ஆனா நேத்து நான் கடைக்கு போயிருந்தப்ப அவங்க அப்பா கல்லா பெட்டியில எல்லாம் உட்காந்து காசெல்லாம் வாங்கி போட்டு எண்ணிக்கிட்டு கிடக்காரு. நான் போறேன். உங்க பொண்ணு என்னன்னா என்னெல்லாம் நம்பி உட்கார வைக்கல. அப்படி பார்த்தா என்ன மாமா சொல்றது? அவங்கள ஓவரா நம்புற மாதிரி இல்ல இருக்கு. சொந்தக்காரனை விட தெரிஞ்சவங்க முக்கியமா போயிட்டாங்களா என்ன? ஏ மணி, என்னக்கா? என்ன பேசிக்கிட்டு இருக்க? இத்தனை வருஷமா அண்ணன் தம்பியா பழகிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட போய் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? அக்கா, அவங்க சும்மா பேருக்கு வேணா அண்ணன் தம்பின்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிடக்கலாம். ஆனா அதுக்காக சொந்தக்காரங்க ஆயிட மாட்டாங்க பாத்தீங்களா? நம்ம புள்ள இந்த மாதிரி அவங்க 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிச்சு இதெல்லாம் நல்லாவாக்கா இருக்கு? வயசு பிள்ளைக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? இங்க பாரு மணி, அவங்கள பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். நீ புதுசா வந்திருக்க பத்தியா, அதனால உனக்கு அவங்கெல்லாம் பழக்கம் இல்ல. இத்தனை வருஷமா ஒன்னாதான் பேசி பழகி எல்லாரும் நல்லாதான் இருக்கோம். அவங்க பிள்ளைங்க கூட சித்தி சித்தப்பான்னு எங்க மேல பாசமா தான் இருப்பாங்க. பவித்ரா கூட அவங்கள பெரியப்பா பெரியமான்னு தான் கூப்பிட்டுக்கிட்டு இருப்பா. இங்க பாரு, அவங்கள பத்தி எல்லாம் எதுவுமே தப்பு சொல்லாத. அவங்கெல்லாம் ரொம்ப நல்ல மனசுங்க. அப்புறம் நீ என்னமோ அந்த காலத்து ஆளு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. வயசு பிள்ளைங்க இந்த காலத்துல என்னென்னமோ சாதிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சொந்தமா கடைய வச்சு அதுல நல்லபடியா முன்னேறணும்னு ஆசைப்பட்டாங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா? அவங்க எங்க கிட்ட ₹1 காசு கேட்கல. அவங்க 2 பேருமே லோனை போட்டு அந்த லோனை இப்ப வரையும் அவங்களே சம்பாதிச்சு அந்த காசை அடைச்சுக்கிட்டு இருக்காங்க. மனசுக்கு நிறைவான ஒரு வேலையை செய்யறப்போ அதுல சம்பாத்தியம் நிறைய வருதோ வரலையோ, ஆனா அதை உயர்த்தணும்னு அவங்களுக்கு ஆசை இருக்கு. 4 காசு இருக்கணும் இந்த காலத்துல பொட்ட பிள்ளைங்க கிட்ட. அப்பதான் மதிப்பும் மரியாதையும் இருக்கும். அவங்க சம்பாதிச்சா மட்டும்தான் அவங்களுக்கு பின்னாடி உபயோகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம தன்னம்பிக்கையும் வரும். அவங்களால எல்லாத்தையும் சாதிக்க முடியும்னு தோணும். எனக்கு தப்பா தெரியல. என் பிள்ளைங்க 2 பேரும் நல்லபடியா தான் அந்த கடையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப வரையும் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. அப்படியே ஏதாச்சும் பிரச்சனை வந்தாலும் பெத்தவங்க நாம எதுக்கு இருக்கிறோம்? நாம பிரச்சனை வந்தா அதை சமாளிச்சுக்க வேண்டியதுதான். அதுக்காக பிள்ளைங்க செய்யற தொழிலே வேண்டான்னு சொல்ல முடியுமா சொல்லு? அவங்க சொந்த கால்ல நிக்கிறாங்க. அதை நினைச்சு என்னைக்குமே நாங்க பெருமை தான் பட்டிருக்கோம். என்ன இவரு, அவ என்ன அசிங்கப்படுத்தினா அவளை ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சா இவர் எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டாரு போல. அந்த கடையில என்ன அசிங்கப்படுத்தினதுக்கு அந்த கடையவே மூட வைக்கணும் அப்படின்னு நான் பிளான போட்டா, இது சரியா வராது போலயே. ஒரேடியா அவளை பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. உம் இது இப்படியே போனா சரியா வராது.
அடுத்து வேற பிளான் தான் பண்ணணும் போல. அப்பா. பவித்ரா வாடா, எந்திரிச்சிட்டியா? ஆமாப்பா, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுல. நைட்டு கொஞ்சம் வேலை இருந்ததா, அதை முடிச்சிட்டு படுக்கவே லேட் ஆயிடுச்சுப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாதா? என்னம்மா டீ காஃபி குடிக்கிறியா? ராணி புள்ள வந்திருக்கா பாரு, அவளுக்கு ஏதாச்சும் கொண்டு வா போ. பவித்ரா, டீ குடிக்கிறியாடா? இல்லம்மா, எனக்கு எதுவும் வேண்டாம். அப்பா. என்னடா என் பிள்ளை கையில ஏதோ கொண்டு வந்திருக்கா போல. இது என் அப்பாக்காக. என்ன? என்னப்பா, நான் மறந்துருப்பேன்னு நினைச்சீங்களா? அது எப்படி நான் மறப்பேன்? இன்னைக்கு என்னோட அப்பாவோட பிறந்த நாள். அதான் ஹாப்பி பர்த்டேப்பா. உங்களுக்கு ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். அட ஏய், உனக்கு ஞாபகம் இருந்துச்சா? நீ மறந்துருப்பேன்னு நினைச்சனே. அது எப்படிமா அப்பா பர்த்டேவை மறப்பேன்? எனக்கு நல்லா ஞாபகம் இருந்துச்சு. தேங்க்ஸ்டா, என் பிள்ளை வாழ்த்து தான் முதல் வாழ்த்தா இருந்திருக்கு. ரொம்ப நன்றி. சரி சரி, இந்தாங்க உங்களுக்காக ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு. என்னம்மா கிஃப்ட் எல்லாம் எதுக்கு? அப்பா பாருங்க. சரி சரி, அப்படி என்ன என் பிள்ளை வாங்கிட்டு வந்திருக்கா, கூட பாப்போம். பவி, வாச்சா சூப்பரா இருக்குடா. அப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது என்னடா கேள்வி? என் பிள்ளை வாங்கி தந்து நல்லா இருக்காம இருக்குமோ? அப்பாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பா, உங்களுக்கு ரொம்ப நாளா இந்த கோல்டன் கலர் வாட்ச் போடணும்னு ரொம்ப ஆசை இல்ல? அதான் உங்களுக்கு டைட்டான் கம்பெனிலே வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுல டேட்டு டே எல்லாமே பாத்துக்கலாம்ப்பா. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குடாமா. இது ரொம்ப காசா இருக்குமே, அதுவும் நல்ல கம்பெனியாவே வாங்கிட்டு வந்திருக்கியே. அட என்னப்பா நீங்க, உங்களுக்கு வாங்குறதெல்லாம் கணக்கு பாப்பனா? ஏதோ என்னால முடிஞ்சதுப்பா. ரொம்ப அதிகமா தான் செய்யணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா முடியல. என்னால முடிஞ்சதை வாங்கிட்டு வந்திருக்கேன். ரொம்ப நன்றிடா, அப்பாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. ஏ ராணி, பாத்தியா? என் பிள்ளை கூட என் பிறந்த நாளை ஞாபகம் வச்சுக்கிட்டு எனக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். நீ காலையில இருந்து ஒரு வாழ்த்து சொன்னியாடி. ஓ பாத்தீங்களா, இப்ப என் மேலே பழிய போட்டாச்சு. எனக்கு தெரியாதா உங்களை பத்தி? உங்க புள்ளதான் உங்களுக்கு முதல்ல வாழ்த்து சொல்லணும்னு எதிர்பார்ப்பீங்க. அதனாலதான் நான் எதுவுமே சொல்லல. இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்வீட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச டிஃபன் தான் பண்ணி வச்சிருக்கேன். போதுமா? இதுலயே தெரிஞ்சுக்கோங்க, எனக்கு உங்க பிறந்த நாள் என்னைக்கும் மறக்காது. இருந்தாலும் உங்க புள்ள முதல்ல வாழ்த்து சொல்லணும்னு தான் நான் சொல்லல. இந்த ஷாப்னு தானே சொன்னாங்க, இதுதான் நினைக்கிறேன். சரி, இங்கே நின்று யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு உள்ள போய் பார்த்தா தெரிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு இதே ஷாப் தான் நினைக்கிறேன். அப்படிதான் சொன்ன மாதிரி இருக்கு. வரப்ப வழியில கூட கேட்டேனே. கரெக்டா தான் இருக்கும். சரி, போய் பார்க்கலாம். அடா, இன்டீரியர் ஒர்க்லாம் செம்மையா பண்ணிருக்காங்க, சூப்பரா இருக்கு. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் போலயே. நான் கூட ஷாப் ஒன்று ரன் பண்றாங்கன்னு சொன்ன உடனே சின்னதா ஏதாச்சும் ஸ்டார்ட் அப் மாதிரி குட்டி ஷாப்பா இருக்கும்னு நினைச்சா உள்ள செமையா வச்சிருக்காங்க. இவ்ளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு, பரவாயில்லையே, சூப்பரா இருக்கு. இந்த ஷாப் தானா? கரெக்டான அட்ரஸ்க்கு தான் வந்திருக்கேனா? எங்க இங்க யாரையுமே காணோம் உள்ள. அப்பா, இது அவங்க கடை தான் போல. உள்ள மீரா தான் நிக்கிறாங்க. ஓகே, ஆனா கஸ்டமர்ஸ் இருக்காங்க போலயே. சரி, இப்ப கூப்பிட்டா நல்லா இருக்காது, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், அவங்களே வரட்டும். சூப்பரா இருக்கு ஷாப்பு, செம்மையா மெயின்டைன் பண்றாங்க. எங்க கேஷ் கவுண்டருக்கு பின்னாடி இருக்க பெயிண்டிங்ஸ் சூப்பரா இருக்கே, எங்க வாங்கியிருப்பாங்க? செம்மையா இருக்கு. ஆனா உள்ள வேற எங்கேயும் பெயிண்டிங்லாம் இருக்க மாதிரி தெரியல. ஓகே, ஜஸ்ட் என்ட்ரன்ஸ்ல வைக்கணும்னு வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அழகா இருக்கு. அக்கா, லாஸ்ட் வீக் நாங்க வந்திருந்தோம்ல, அப்ப கூட ஒரு ஆர்டர் பண்ணிருந்தோம்க்கா. அதே மாதிரி செயின் வேணும்னு கேட்டிருந்தோம். இன்னும் அது ரெடி ஆகலையாக்கா? ஆனா 2 டேஸ்ல வந்தா கிடைக்கும்னு சொன்னீங்களே. அந்த ஹார்ட் ஷேப் பேண்டன்ட் தானமா கேக்குறீங்க? அதேதான்க்கா. அது அப்பவே 2 பீஸ் தான் இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா அப்ப கலெக்ஷன் காலி ஆயிடுச்சுன்னு சொன்னீங்களேக்கா. ரெடி பண்ணிருவோம்னு சொன்னீங்க. அது 5 பீஸ் ரெடியா தான்மா இருக்கு. நீங்க எத்தனை பீஸ் கேட்டிருந்தீங்க? நாங்க 3 பீஸ் கேட்டிருந்தோம்க்கா. அப்ப ஓகே, வந்து பாருங்க. இல்லக்கா, இவங்க தெரியாதுன்னு சொன்னாங்களே. மீரா பாப்பா, அந்த பீஸ் எனக்கு எங்க இருக்குன்னு தெரியலையேம்மா. எங்க வச்சிருக்கீங்க? அக்கா, அத பவி ரெடி பண்ணிட்டே இருந்தா, அதனால அவளோட டேபிள்ல இருந்ததுக்கா. இன்னும் டிஸ்பிளேல வைக்கல, உள்ள அந்த ரூம்ல தான் இருக்கும். கொண்டு வரீங்களா? சரி பாப்பா, ஒரு 2 மினிட்ஸ்மா, கொண்டு வந்துருவாங்க. சரிங்கக்கா.
வேற ஏதாச்சும் கலெக்ஷன்ஸ் பாக்குறீங்களா? நாங்க ஆல்ரெடி 2-3 செட் வாங்கிட்டோம்க்கா. அங்க முன்னாடி பில்டிங்ல வச்சிருக்கோம். ஓ அப்படியா, சரிம்மா. வேற ஏதாச்சும் வேணும்னா பாத்துட்டுருங்க, அந்த அக்கா கொண்டு வந்துருவாங்க. சரிங்கக்கா. பிஸியா தான் இருக்காங்க போலயே. தப்பான டைம்ல வந்துட்டேனா? நீங்க நீங்க எப்ப வந்தீங்க? வாங்க சார். அது இப்பதாங்க 5 மினிட்ஸ் ஆச்சு. நீங்க பிஸியா இருந்தீங்க, அதான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு. அது கஸ்டமர்ஸ் இருந்தாங்கல்ல, அதனால தாங்க உங்களை பார்க்கவே முடியல. சாரி. நீங்க நின்னுட்டே இருக்கீங்க, உட்காரலாம்ல சார்? உட்காருங்க. அட பரவாயில்லைங்க. இதுதான் உங்க ஷாப்பா? ஆமா. உங்களுக்கு வழி எப்படி தெரிஞ்சது? நான் ஜஸ்ட் ஷாப் நேம் மட்டும் தானே சொன்னேன். ஆமாங்க. வர வழியில கேட்டேன். அப்ப இங்க தான் இருக்குன்னு சொன்னாங்க. அதான் கரெக்ட்டா வந்துட்டேன். நல்லா இருக்குங்க. நான் கூட நீங்க ஷாப்ன்னு சொன்னோனே சின்னதா இருக்கும்னு எதிர்பார்த்தேன். ஆனா சூப்பரா இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணியிருக்கீங்க. நெறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் போலயே! சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் சார். ஃபர்ஸ்ட் சின்னதா தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணோம் சார். இப்படி இருந்தா தானே கொஞ்சம் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. அதான். கரெக்ட்டு தான். நல்ல பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியா தான் யோசிச்சிருக்கீங்க. சூப்பர். குட் வொர்க். நல்லா இருக்கு. சார், டீ காஃபி ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா? கொண்டு வரட்டுமா? பார்றா! டீ கூட சர்வ் பண்ணுவீங்களா? அப்படிலாம் இல்லைங்க. அத சின்னதா ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம்ல ஒரு அடுப்பு, டீ போடுறதுக்கு மட்டும் பாத்திரம்லாம் வச்சிருக்கோம். சம்டைம்ஸ் இவங்கெல்லாம் டீ குடிக்கணும் போல இருக்கும்ல, வெளியே போனா அவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும். அதனால ஷாப்லயே வச்சிருப்போம். யாருக்காச்சும் வேணும்னா போட்டுப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா நான் கொண்டு வரேன். பரவாயில்லையேங்க. இவ்ளோ யோசிச்சு பண்ணியிருக்கீங்களே! அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் வரப்பதான் ஆஃபீஸ்லயே குடிச்சிட்டு வந்தேன். நீங்க பிஸியா இருக்கீங்க போல. அது ஒன்றும் இல்லை சார். பவித்ரா இன்னைக்கு ஆஃப் டே லீவு. அது என்னோட சித்தப்பாக்கு இன்னைக்கு பர்த்டேவா, அதனால கோவிலுக்கெல்லாம் போயிட்டு லேட்டாக வருவேன்னு சொன்னா. மத்தியானத்துக்கு மேலே தான் வரேன்னு சொன்னாலா, அதான் கொஞ்சம். ஓ! அப்படியா? அப்ப பிஸியா இருக்கீங்க போலயே. உங்க பிஸி ஷெட்யூல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஷாப்க்கு வந்திருக்கீங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சரி, நீங்க போய் ஒர்க்க பாருங்க. கொஞ்ச நேரம் நான் வெயிட் பண்றேன். உங்க ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கிளம்பலாம். அதெல்லாம் இல்லைங்க, பரவாயில்ல. நான் அந்த அக்கா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன், அவங்க பார்த்துப்பாங்க. எதுவும் ப்ராப்ளம் இல்லையே. பவித்ராவும் இல்லைன்னு சொல்றீங்க. நீங்களும் இல்லனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அவங்க நல்லா பார்த்துப்பாங்க, பிரச்சனை இல்லை. அப்போ ஓகே. பாப்பா அதை எடுத்து கொடுத்துட்டேம்மா. சரிங்கக்கா. இவரு மீராவோட புருஷன் மாதிரியே இருக்கே. இவரு கல்யாணத்துல பாத்திருக்கனே. ஆமா, அவருதான். தம்பி, நல்லா இருக்கீங்களா? ஆ, நல்லா இருக்கேன்க்கா. உங்களுக்கு என்ன? என்னப்பா, உங்களுக்கு தெரியாதா? மீராவோட புருஷன் தானே நீங்க? ஆ, ஆ, ஆமாக்கா. ரொம்ப சந்தோஷம்ப்பா. எவ்வளவு நாள் ஆச்சு உங்களெல்லாம் பார்த்து. கல்யாணத்தப்ப பார்த்தது. இன்னைக்குதான் முதல் முறையா கடைக்கு வரீங்கல்ல? ஆ, ஆமாக்கா. சந்தோஷம்ப்பா. அக்கா, கொஞ்சம் வேலை இருக்கு. நாங்க அம்மா வீடு வரையும் போனோம். நீங்க பாத்துக்கிறீங்களா? பவித்ரா வந்துருவாக்கா. சரி பாப்பா, நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. சரிங்கக்கா. நாம கிளம்பலாங்க. ஓகே. பிடிக்காம கல்யாணம் பண்ணாலும் பிள்ளைங்க பார்க்க நல்லாதான் இருக்காங்க. சிரிச்சு பேசுறப்ப மீரா பாப்பாக்கும் ஜோடி பொருத்தம் நல்லாதான் இருக்கு. எப்பவும் 2 பேரும் சந்தோஷமா இருந்தா அதே போதும். ஊடல் வேண்டாம், ஊடல்கள் வேண்டாம், ஓசையோடு 2 பேரும் சொல்லாம கொல்லாம வந்திருக்கீங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாப்பா? சொல்லிட்டு வந்திருந்தா தடபுடலா விருந்தே ஏற்பாடு பண்ணிருப்போம். என்னம்மா மீரா, நீயாச்சும் சொல்லிருக்கலாம்ல. மாப்பிள்ளையும் வரதா தெரிஞ்சிருந்தா ஏதாச்சும் சாப்பாடு செஞ்சு ஏற்பாடு பண்ணிருப்போம்ல. என்னம்மா நீ? மாமா, இதனாலதான் நாங்க சொல்லல. நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மாமா. உங்களெல்லாம் சும்மா பார்த்துட்டு ஒரு விஷயம் பேசணும், அதான். அதெல்லாம் பொறுமையா பேசிக்கலாம்ப்பா. மதியானம் என்ன சாப்பாடு செய்யறது? ஏதாச்சும் சொல்லுங்க, நான் போய் தடபுடலா செஞ்சிடுறேன். அத்தை, இப்போதைக்கு எதுவும் வேண்டாம். நாங்க முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். முதல்ல பேசலாம், அதுக்கப்புறம் நாங்க சாப்பிட்டுட்டு தான் போவோம். போதுமா? என்னப்பா, வந்ததுல இருந்து. சரிப்பா, சொல்லுங்க, என்ன பேசணும்? என்னங்க அமைதியாவே நிக்கிறீங்க? ஏதாச்சும் பேசுங்க. எனக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு மாதிரி. எனக்கும் அப்படிதான் சார் இருக்கு. இருங்க, நான் ஸ்டார்ட் பண்றேன். என்னம்மா, என்கிட்ட சொல்றதுக்கு என்ன யோசனை? 2 பேரும் ஏதோ தயங்குற மாதிரி தெரியுது. என்னப்பா மீரா குட்டி, என்னடா? அது வந்துப்பா. அப்பா, உங்ககிட்ட முதல்ல பேசிட்டு தான் சித்தி சித்தப்பா கிட்ட இதை பத்தி நான் பேச முடியும். அதான்ப்பா. அது வந்து. என்னன்னு சொல்லுமா. அப்பா கிட்ட பேசுறதுக்கு இவ்ளோ தயக்கமா?
சித்தி சித்தப்பா கிட்ட பேசணும்னா என்ன பேசுறீங்க எனக்கு புரியல. அப்பா அது பவித்ராக்கு பவித்ராக்கு ஒரு வரன் வந்திருக்குப்பா. மீரா, என்னடா சொல்ற? பவித்ராக்கா? நீங்க எப்படி? எனக்கு புரியல. அம்மா, அன்னைக்கு எனக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நடந்துச்சுல, அப்போ வீட்டுக்கு எல்லாரும் வந்திருந்தீங்கல்ல, அப்போ பவித்ராவை ஒரு ஃபேமிலி பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதான் பவித்ராவை பொண்ணு கேட்கலான்னு நினைக்கிறாங்க. என்னோட ஃப்ரெண்ட் இல்ல, என்கிட்ட முதல்ல கேட்டுட்டு அதுக்கப்புறமா. மடி, என்னடா சொல்ற? முன்ன பின்ன தெரியாதவங்க கேட்டாங்கன்னு எப்படிடா? அப்பா, முன்ன பின்ன தெரியாதவங்களா இல்ல, நல்லா தெரிஞ்சவங்க தான். உங்களுக்கும் அவங்கள நல்லா தெரியும்பா. என்னம்மா சொல்ற? யாரு? முதல்ல யாருன்னு சொல்லு. அப்பா, அது மா, நம்ம வீட்டுக்கு கூட வந்தாங்கல்ல, அ, இவரோட ஃப்ரெண்டு விஸ்வா அண்ணா. ஆ, ஆமாம்மா, ஞாபகம் இருக்கு. சொல்லு. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் கேட்டாங்களா? இல்லம்மா, அது விஸ்வா அண்ணாக்கு தான் பவித்ராவை கேட்டாங்க.